இரக்கத்தின் இறைவனின் இறைக்குலமே இணைவோம் பணி செய்து மகிழ்வோம். ஈகத்தில் இறைவனின் புகழ்ச்சிகளை இன்றும் என்றும் சாற்றிடுவோம். ஆண்டவரின் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாரிடையே அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்கள், இன்று தாயாம் திருச்சபை புனித பார்த்தலமேயு இயேசுனுடைய திருத்துதர்களில் ஒருவர் அவருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றது. பார்த்தலமேயு காலணி செய்பவருடைய பாதுகாவலராக இருக்கின்றார். யாரெல்லாம் செருப்பு தைக்கிறார், செருப்பை செய்கிறார்களோ, மேலும் ஷூ செய்கிறார், அவருடைய பாதுகாவலராக இருக்கின்றார். சமுதாயத்தில் இழிவாக அவர்கள் கருதப்பட்டாலும் அவர்களுடைய வேலைப்பாடு இல்லை என்று சொன்னால் நாம் உயிர் வாழ முடியாது. காலணிகளை நாம் அணியாவிட்டால் நமது காலை எண்ணற்ற உயிரினங்கள் பதம் பார்க்கும். எண்ணற்ற பொருட்கள், ஓடுகள், கம்பிகள், பாடல்கள் என்று நமது கால் பகுதிக்கு சேதத்தை உண்டாக்கி நாம் கொடிய கஷ்டத்திற்கு உண்டாகுவோம். ஆகவே இவை அனைத்திலிருந்தும் நமக்கு கேடயமாக ஒரு காலணியை அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் என்று நன்றி உள்ளவர்களாக வாழ நாம் இந்த தெய்வீக திருப்பலியிலே அழைக்கப்படுகின்றோம். மேலுமாக இந்த பரிசுத்த வாழ்நாளில் யாரெல்லாம் பார்த்தலேமே என்கின்ற பெயரை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் இறைவிடம் அன்றாடி செபிப்போம். இந்த பரிசுத்த கல்வாரி பலியை தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுக்க தடையா இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியற்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். அது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பார்த்தலேமியும் உம் திருமகன் மீது கொண்டிருந்த உண்மையான நம்பிக்கை எங்களில் உறுதிப்படுத்தியது. மேலும் அவரது வேண்டுதலால் உமது திரு அவை எல்லா இனத்தவருக்கும் மீட்பளிக்கும் அருளடையாளமாக திகழ்வதாக. உமோடு தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். 12 அடிக்கற்களின் மீதும்
ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். பிரிவு 21, இறை சொற்றொடர்கள் 9b முதல் 14 முடிய. சகோதரர் சகோதரிகளே, 7 வான தூதர்களுள் ஒருவர் வந்து, வா, ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கூட்டிச் சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிக கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வான தூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 145. நாம் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். 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 இறை வசனங்கள் 10 மற்றும் 11. ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஜெபப்பாடல். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். இறை வசனங்கள் 12 மற்றும் 13 ஏபி. மானிடருக்கும் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஜெபப்பாடல். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். இறை வசனங்கள் 17 மற்றும் 18. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களை. உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஜெபப்பாடல். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை
அறிவிப்பார்கள். ஆண்டவரே உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். Alleluia, 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 Alleluia. ரபி நீரிரை மகன் நீரே இஸ்ரவேலின் அரசர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை சொற்றொடர்கள் 45 51 வரை. அக்காலத்தில் பிலிப்பு நத்தானியேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தானியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தானியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ராயலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தானியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தானியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறேன்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சுக்கிரியமானவர்களை, இன்று பார்த்தலேமியு என்று சொல்லப்படக்கூடிய திருத்தூதருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். நான் தொடக்கத்திலே சொன்னது போல இந்த பார்த்தலேமியு என சொல்லப்படக்கூடிய இயேசுடைய திருத்தூதர் இறைவனின் கொடை எனவும் அழைக்கப்படுகிறார். பார்த்தலேமி என்று சொன்னால் இறைவனின் கொடை. ஆகவே கடவுளுக்கு ஒரு விருப்பப்பட்ட ஒரு மகனாக இவர் வாழ்ந்தார். அதுவும் குறிப்பாக இவர் ஏன் காலணி தைப்பவர்களுடைய பாதுகாவலராக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் மீது பரிவு கொண்ட, ஏழை எளிய மக்கள் மீது பரிவு கொண்ட ஒரு திருத்துதராக இவர் இருந்திருக்கிறார். ஆகவே இயேசுடைய சீடராக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் கூட இவரை போல அனைவர் மீதும் பரிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வெறும் பணக்காரர்களோடு மட்டுமில்லாமல் நாம் இந்த காலணி தைப்பவர்களோடும் நாம் உறவு கொண்டாட வேண்டும். நண்பர்களாக அவர்களை பாவிக்க வேண்டும். அவர்கள் நமது வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறார்கள். நாம் நல்ல முறையிலே செல்வதற்கு, வீடு திரும்புவதற்கு அவர்கள் தைத்து கொடுக்கக்கூடிய அந்த காலணிகள், அவைதான் நமக்கு உதவியாக இருக்கிறது. பாம்பை நம்ம தலையை தீண்டாது, நம்ம பாதத்தை தான் தீண்டும். பாதம், இந்த பாதத்திலே கொத்தினால் உயிர் போய்விடும். அவ்வாறாக இருக்கக்கூடிய வேளையிலே நல்ல ஒரு காலணி அணிகின்ற பொழுது அல்லது ஒரு ஷூவை அணிகின்ற பொழுது பாம்பு கொத்தினாலும் அந்த நஞ்சானது நமக்குள்ளே வராது. அதே போல ஒரு ஆணியாக இருக்கட்டும், ஒரு பாட்டில் ஓடாமல் இருக்கட்டும், இந்த நல்ல ஒரு காலணிகளை அணிகின்ற பொழுது நமக்கு எந்த ஒரு சேதாரமும் ஏற்படாமல் அவர்கள் தைத்து கொடுக்கக்கூடிய அந்த காலணிகள் நமக்கு அரணாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு பாதுகாப்பின் கருவியாக இருப்பதை நாம் அறிகின்றோம். ஆகவே இயேசு பிரியமான கடவுள் எவ்வாறாக நமக்கு அரணும் கோட்டையுமாக இருக்கிறாரோ, நம்மை பாதுகாக்கிறாரோ, அதே போல காலணிகளும் கூட நமக்கு
ஒரு பாதுகாப்பை அளிப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய புனித பார்த்தலேமியும் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தியை நாம் பார்த்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நத்தானியலை, பார்த்தலேமி என சொல்லப்படக்கூடிய நத்தானியலை அவர் அத்திமரத்தின் கீழே கண்டவராக அடையாளம் காட்டுகின்றார். அத்திமரத்திற்கும் நத்தானியலுடைய வாழ்வுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். 3 கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்ளலாம். ஒன்று, இந்த அத்திமரம் என்பது பிறருக்கு இனிமையை தருவதாக இருக்கிறது, சுவையை தருவதாக இருக்கின்றது. அதே போல்தான் நத்தானியலுடைய வாழ்வும் இனிமையாக பிறருடைய வாழ்வுக்கு சுவையை சேர்ப்பதாக இருந்தது. ஆகவேதான் கடவுள் நத்தானியேலை இந்த அத்திமரத்தோடு அவர் ஒப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போல் இரண்டாவதாக, யாரெல்லாம் இந்த அத்தி மரங்களை உடமையாக கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக கிடைக்கிறது. பாதுகாப்பின் ஒரு வளையமாக இந்த அத்திமரம் திகழ்கிறது. யாரும் மிக சீக்கிரத்தில் அந்த அத்திமரத்தை தாண்டி நமது வீட்டிற்கு இல்லத்திற்குள் வர முடியாது, திருடர்களும் நுழைய முடியாது. ஆகவே எவ்வாறாக நாம் திருப்பாடலை வாசிக்கின்றோம், கடவுள் நமக்கு அரணும் கோட்டையுமாக இருப்பது போல அந்த அத்திமரம் அரணும் கோட்டையுமாக இருக்கிறது. ஆகவே கடவுளுடைய பிரசன்னத்தை அந்த மரத்திலே நாம் காண முடியும். ஆகவேதான் கடவுள் நத்தானியேலை அந்த அத்திமரத்தோடு ஒப்பிடுவதை பார்க்கின்றோம். நத்தானியேலும் அந்த மரத்தின் வழியாக கடவுளுடைய அந்த ராஜ்யத்தை அவர் அறிந்து கொள்பவராக இருக்கின்றார். மூன்றாவதாக, இந்த அத்திமரம் அதனுடைய நிழல் நமக்கு எதை குறித்து காட்டுகிறது என்று சொன்னால், யாரெல்லாம் இந்த அத்திமர தோட்டத்தோடு இணைந்து வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்விலே அமைதி பிறக்கும். இந்த அத்திமரத்தில் அருகாமையிலே வாழ்பவர்களுடைய இல்லம் தனியாகத்தான் இருக்கும், அருகாமையிலே வீடுகள் இருக்காது. ஆகவே எந்த ஒரு தொந்தரவும், எந்த ஒரு கஷ்டங்களும், எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் அயலாரோடு இல்லாமல் நாம் அமைதியிலே கடவுளோடு நாம் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. ஆகவே இயேசு பிரியமானவர்கள், ஆகவேதான் கடவுள் அந்த அத்திமரத்தோடு நத்தானியேலை இணைத்து பார்க்கிறார். அத்திமரத்தோடு நத்தானியேல் இணைக்கின்ற பொழுது கடவுளோடு அந்த நத்தானியேல் இணைவதையே குறித்து காட்டுவதாக இருக்கிறது. ஆகவே நமது வாழ்விலும் கூட நாம் கடவுளை நாம் பெரிதாக பாவிக்க வேண்டும். கடவுளை நமது சுவையாக, நமது உணவாக, நமது வாழ்விலே ஒரு தலை சிறந்த தலைவராக பார்க்க வேண்டும். நமது வாழ்வுக்கான பாதுகாப்பை தருவராக பார்க்க வேண்டும். நமது வாழ்வுக்கான அமைதியை தரக்கூடியவராக நாம் பார்த்து வாழ்கின்ற பொழுது நமது வாழ்வு இன்னும் சிறப்பான ஒரு வாழ்வாக இருக்கும். அத்தகைய வரத்திற்காக தெய்வீக திருப்பலியினை மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா, இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ நினைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பார்த்தலேமியை சிறப்பித்துக் கொண்டாடும் இவ்விழாவில் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துகின்றோம். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமது அருள் துணையை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது.
ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரை முது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்துதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆழ்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் ஒன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவேற்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிக மக்களாய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்ஸ் அம்மாள், கோடியர் புனித அந்தோனியார், புனித ஜான் மரிய வியானி, ஃபாதர் பியோ, இந்த நாளிலே நாங்கள் விழா எடுத்து கொண்டாடுகின்ற புனித பார்த்தலேமியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரவருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணித்த அன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் நிலைத்திருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக திருப்பலின் வழியாக இறைவன் நமக்கு அருளக்கூடிய அமைதியை, ஒற்றுமையை, மன்னிப்பை, சமாதானத்தை, இரக்கத்தை, மகிழ்வை நம் ஒருவர் பேரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவன், நீ கலங்காதே, திகையாதே, அச்சம் கொள்ளாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அன்பின் இயேசு நம்மத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். நமது வாழ்வுக்கான அமைதியை தருவதற்காக இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். உமது கருவியாய் மாற்றிடு தேவா, உமது ஆவி ஆற்றலோடு நடத்திடு தேவா. என்னை உமது கருவியாய் மாற்றிடு தேவா, உமது ஆவி ஆற்றலோடு நடத்திடு தேவா. உள்ளம் உடைந்தவர் ஒரு குலைந்தவர் உமது ஆற்றல் பெற்றிட வேண்டும். உறவை இழந்தவர் ஒதுக்கப்பட்டவர் உம் துணையில் எழுந்திட வேண்டும். இருளினை அகற்றவும் விலங்கினை உடைக்கவும் நீதி நேர்மை உணர்வு பொங்க நிம்மதியே வாழ்வில் தொடர என்னை உமது கருவியாகும். என் தந்தை எனக்கு ஆட்சியுரிமை கொடுத்திருப்பது போல நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதனால் என் ஆட்சியில் நீங்கள் என்னோடு உண்டு குடிப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்துதரான புனித மார்த்தலேமியின் விழாவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பின் பிணையை உட்கொண்டுள்ளோம். இது எங்கள் இவ்வுலக வாழ்வுக்கும் மறுவுலக வாழ்வுக்கும் ஏற்ற துணையாய் அமைந்திட அருள் புரிவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிற்காக தலைவாய் மன்றாடி ஜெபிப்போம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாக நிற்க செய்த இறைவன் பார்த்தலேமியோ என்னும் புதிய ஆசிரை அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும்
நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேச்சினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை உங்கள் குடும்பத்தின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பில் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரும் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றென்றாகையுமே பாரும். தம்மரசே தாயே நன்றாட்டை நயமாய் கேளும். ஈரோரென்றமை நீர் தள்ளாமல் ஏகால துணை தற்காரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரும் தாரும். பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாக